ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறவர் கொலை பயம்லாம் இருக்கு, எனக்கு கொலை த்ரெட் இருக்கு அப்படிங்கறத வீடியோவா பதிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மணல் கொலை தொடர்பா புகார் அளித்து அவரும் இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டார். இப்போ இரண்டாவது சம்பவம். தொடர் சம்பவங்கள் எதை உணர்த்துகிறது? குறிப்பா லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை இதெல்லாம் வலுப்படுத்துற மாதிரி இருக்கா? ஜாகிர் ஹுசைன் கேஸ்ல எப்படி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த அவர் பேரே சொல்றாரு, இந்த ஆய்வாளர் இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய இந்த நபர்கள்னு பேரே சொல்றாரு அந்த வீடியோ. அதுக்கு அப்புறமும் நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் என்ன ஆகுது? சிஎம் செல் வரைக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், ஜெயராஜ் பெண்ணிக்கு இத்தனை பொங்கி எழுந்த ஒரு ஊடகங்கள், எழுந்த சமூக ஆர்வலர்கள், நடிகர்கள் எல்லோருமே ஏன் விக்னேஷுக்கு வரல? ஏன் அதுக்கு பிறகு நடந்த பல கஸ்டோடியல் டெத்துக்கு ஏன் வரல? இத்தகைய சம்பவங்களில் யாரும் திமுகவை தொடர்பு படுத்தி யாரும் சொல்ல போறதில்லை. இது முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஸ்டெர்லைட் விவகாரம் எப்ப நடந்தது? அதற்கு பிறகு அருணா ஜெகதீசன் குழு அறிக்கை கொடுத்து ஒரு ஆண்டுக்கும் அதிகமாக ஆன பிறகுதான் அந்த கமிட்டி போடுறாங்க. இந்த கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் டிபார்ட்மெண்டல் ரீதியாக. அவர் மீது ஏதேனும் தவறு இருக்கிறதா கண்டு அறிவதற்கு 2023 தான் குழு அமைக்கப்படுது. எப்படி நம்பிக்கை வரும் மக்களுக்கு? நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா தூக்கிடுவாங்க, நம்ம டிரான்ஸ்பர் ஆயிரும், சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க டிஜிபியா இருந்தாலும் அந்த ஒரு ஃபியர் இருக்கு. ஏதேனும் லைனை கிராஸ் பண்ணிட்டோம்னா என்ன வேணாலும் ஒரு நடவடிக்கை நம்ம மேல பாயும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கு. இன்னைக்கு அந்த பயம் இருப்பதாக எனக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாவும் சரி, இவ்வளவு ஓப்பனா மர்டர்ஸ் நடக்குதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமே பெரிதாக விவாதிக்கப்படல. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதை செய்தியை மறக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் தரப்புலயும் விமர்சனம் இருக்கு. ஒரு சில விமர்சகர்களும் இதை விமர்சனமா வைக்கிறாங்க. இல்ல, அவங்க சொல்றது 100% சரிதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு 2 சிக்கல்கள் இருக்கு. ஒன்று அரசனுடைய அழுத்தம், 2வது அரசிடம் இருந்து கிடைக்கக்கூடிய விளம்பரங்கள். தமிழ்நாட்டுல திமுக அகேன்ஸ்டா எதுவா இருந்தாலும் காட்ட மாட்டாங்க. டெல்லியில இருந்து வர்ற சேனல் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருந்தா காட்ட மாட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் இன்றைய நிலைமை. என்னங்க மேக்ஸிமம் என்னங்க, கோ அண்ட் லீவ், ஒரு மாசம் குவைட்டா இருக்கணும். அதுக்குள்ள பப்ளிக் இதை மறந்துடுவாங்க, மீடியாவும் இதை கடந்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம குவைட்டா போஸ்ட் வந்துடலாம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். நெல்லை மாவட்டத்துல பரபரப்பான 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறவர் வீடியோ வெளியிட்டு விட்டு இந்த மாதிரி எனக்கு கொலை பயம்லாம் இருக்கு, எனக்கு கொலை த்ரெட் இருக்கு அப்படிங்கறத வீடியோவா பதிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2வது சம்பவமா மாறி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்பாக ஏற்கனவே ஒருவர் இந்த மாதிரி மணல் கொலை தொடர்பா புகார் அளித்து அவரும் இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டார். இப்போ 2வது சம்பவம். தொடர் சம்பவங்கள் எதை உணர்த்துகிறது? குறிப்பா லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை இதெல்லாம் வலுப்படுத்துற மாதிரி இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாடு காவல்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றன காவல்துறையினுடைய நம்பகத்தன்மையை பற்றி. அதுதான் இது மிகப்பெரிய கவலை. உடனே இது நம்ம லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுங்கிறது அரசியல் காரணங்களுக்காக நம்ம பேசலாம். ஆனால் அடிப்படையாக இந்த 2 கேஸ், அது ஜகூபர் அலியாக இருக்கட்டும், ஜாகிர் ஹுசைனாக இருக்கட்டும், நடந்தது என்ன? இருவரும் ஏற்கனவே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என்னை யாரோ ஒருத்தர் கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நடவடிக்கை, அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஜாகிர் ஹுசைன் கேஸ்ல அவர் ஒரு முன்னாள் காவல்துறையில பணிபுரிந்தவர், காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். ஸோ அவங்களுடைய ஒரு கலீக், அவர் எக்ஸ் கலீக். எப்படி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப அவர் பேரே சொல்றாரு, இந்த ஆய்வாளர் இந்த காவல்துறையில இருக்கக்கூடிய இந்த நபர்கள்னு பேரே சொல்றாரு அந்த வீடியோல. அதுக்கு அப்புறமும் நடவடிக்கை எடுக்கல.
அப்புறம் என்ன ஆகுது, சிஎம் செல் வரைக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைனா வினோத், இப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, ஒரு யாரோ ஒரு 2 பேர் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்ணிடுறாரு. இதெல்லாம் வந்து நீங்க எந்த அரசாங்கத்தாலையும் ஒன்றும் தடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இல்லை கேங் வார்ல நம்ம அடிக்கடி பார்க்கணும். நேத்து கூட ஈரோட்ல ஒருத்தர் ஜான் என்ற ஒரு நபர் வந்து அவர் கொல்லப்பட்டார். அது கூட ஓரளவுக்கு அரசாங்கம் வந்து முழுமையாக தடுப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற செயல். அப்கோர்ஸ் அதை வந்து கேங்கே ஆப்ரேட் பண்ண அலோவ் பண்ணலாமா, அதையே தடுக்க வேண்டியது அரசின் கடமையான்னு நம்ம கேள்வி கேட்கலாம். பட் அதுவும் ஓரளவுக்கு கடினம், முழுமையாக தடுப்பது. ஆனால் ஒரு நபர், அதுவும் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு நபர், காவல்துறை முன்னாள் அதிகாரி, அவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்புறம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா அது there are only 2 possibilities. ஒன்று இன்காம்பிட்டன்ஸ், அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் கடமையை செய்யவில்லை. 2வது கொல்யூஷன். இது 2 எப்படி பார்த்தாலும் காவல்துறை மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கரை நிச்சயமாக இருக்கு. அதுதான் வந்து இது வருந்தத்தக்க. ஏன் இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து தொடர்ந்து போக்கஸ்ல இருக்குன்னா, சம்பவங்களால் மட்டுமல்ல, சம்பவங்களுக்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கை, சம்பவத்துக்கு மின் நடந்த சில விஷயங்கள், இதெல்லாம் தான். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல எத்தனையோ பேர் உயிரிழந்தார், ரைட்டா? சிபிஐ என்கொயரி அரசாங்கம் ஏன் தடுக்கணும்? எதுக்கு நீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு என்கொயரி கொடுக்க கூடாது, சிபிஐ கொடுக்க கூடாதுன்னு எதுக்கு சொல்றீங்க? அதே மாதிரி இப்ப இந்த இடி மேட்டர்லயும் மெஜாரிட்டி ஆஃப் தி எஃப்ஐஆர் வந்து அதிமுக பீரியட்ல போட்ட எஃப்ஐஆர். இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இப்போ அமலாக்கத்துறை வந்து சமீபத்துல டாஸ்மாக்ல ரெய்ட் நடத்தினாங்க இல்லையா? அந்த ரெய்ட் வந்து எதனுடைய அடிப்படையில் செய்யப்பட்டதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 73 76 எஃப்ஐஆர். அதுல 65 66 எஃப்ஐஆர் ஏடிஎம்கே பீரியட்ல போட்டதுங்க. அதுக்கு போய் நீங்க வந்து அபிஷியல்ஸ் எல்லாம் ஹாரஸ் ஆவாங்க, பண்ணக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம்? அதே மாதிரி அருணா ஜெகதீசன் நீதியரசர் அவருடைய அறிக்கை வந்தது. எஸ், கமிஷன் ஆஃப் என்கொயரி அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அரசினுடைய விருப்பம், அது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக என்ன சொன்னாங்க? கொலைகார அரசுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸ்டெர்லைட் அதிமுக அரசு மீது ஸ்டெர்லைட் நடந்த அந்த 13 பேர் உயிரிழந்ததற்கு டிபார்ட்மெண்டல் என்கொயரி விதவுட் பிரெஜுடிஸ் டு கிரிமினல் ப்ரொசீடிங்னு அருணா ஜெகதீசன் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது டிபார்ட்மெண்டல் நடவடிக்கை இந்த 17 காவல்துறை அதிகாரிகள் மீது நீங்க எடுக்கணும். ஆனால் அதனால வந்து வெறும் டிபார்ட்மெண்டல் என்கொயரி மட்டும்தான் எடுக்கணும்னு நான் சொல்லல, கிரிமினல் ப்ராசிக்யூஷனும் நீங்க செய்யலாம் அப்படிங்கிற ரீதியா அரசாங்கம் என்ன பண்ணுது? கிரிமினல் ப்ராசிக்யூஷன் வேணாம். ஏன், என்ன காரணத்துக்கு? இப்போ ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது அதனால தான் வந்து மக்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை குறைவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் இத்தகைய சம்பவங்கள். கஸ்டோடியல் டெத் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஜெயராஜ் பெனிக்ஸ் அதிமுக பீரியட்ல அவர்கள் காவல்துறை சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்தார்கள். எவ்வளவு ஒரு அவுட்கிரை இருந்தது தமிழ்நாடு முழுவதும். அது சரி, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா கடந்த 2-3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 12 14 எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல, பட் 12க்கு மேல கஸ்டோடியல் டெத். ஸோ என்ன கரெக்டிவ் ஆக்ஷன், என்ன நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம்? இப்போ விக்னேஷ்னு உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஒருத்தர் சென்ற ஆண்டு 2024 கஸ்டோடியல் டெத். நான் என்ன கேட்கிறேன், ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு இத்தனை ஒரு பொங்கி எழுந்த ஒரு ஊடகங்கள், எழுந்த சமூக ஆர்வலர்கள், நடிகர்கள் எல்லோருமே ஏன் விக்னேஷுக்கு வரல? ஏன் அதுக்கு பிறகு நடந்த பல கஸ்டோடியல் டெத்துக்கு ஏன் வரல? ஸோ நிச்சயமாக நான் சட்டம் ஒழுங்கு அப்படியே சீர்குலைந்து விட்டது என்று கூற மாட்டேன். ஆனால் காவல்துறையினுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய அளவுக்கு அவநம்பிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அது மாநிலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்து லோக்கல் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. தொடர்ச்சியா வந்து அந்த லேண்ட் இஷ்யூ சம்பந்தமா அவர் தொடர்ச்சியா வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி செயல்பட்டு வர்றாரு அப்படிங்கிறது. 2வது, அவருடைய மகன் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோல அவர் சொல்லும் போது எல்லா இடத்துலயுமே வந்து புகார் கொடுத்து அதுக்கப்புறம்
முதலமைச்சர் செல்லுக்கும் நேரடியாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலம் சம்பந்தமாக உயிருக்கும் த்ரெட் இருக்கு, வக்பு நிலம் சம்பந்தமாக முதலமைச்சர் பிரிவுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்குது புகார் அப்படின்னு சொல்றார். சோ நேரடியாக முதலமைச்சர் பிரிவோட கண்காணிப்புக்கும் போய் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா இத ஏற்கனவே ஹோம் டிபார்ட்மெண்ட் கையில் வச்சிருக்கக்கூடியது முதலமைச்சர் தான். அவரு கீழே இருக்கக்கூடிய பிரிவுக்கு புகார் கொடுத்துமே நடவடிக்கை இல்லைன்னா இது எப்படி? இல்ல, எனக்கு ஒரு விஷயம்தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியா வருது. இப்போ இத்தகைய சம்பவங்களில் யாரும் திமுகவை தொடர்பு படுத்தி யாரும் சொல்ல போறதில்லை, இது முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் இல்ல, ஆனால் அவர்கள் தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதாவது இது எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங்கினுடைய ஒரு எடுத்துக்காட்டு. உங்க கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் சரி, தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் தானே, அவர் தானே ஹோம் மினிஸ்டர். அப்போ ஹோம் டிபார்ட்மெண்ட் காவல்துறை அவருக்கு தானே வருது. அப்போ தார்மீக பொறுப்பு அவருக்கு. ஆனால் இரண்டாவது என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்கள்? நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த 2 பேர்ல இன்னைக்கு எடுத்தாங்களா இன்னொருத்தர் மேலன்னு எனக்கு தெரியாது. நேற்று வரை ஒரு நபர் மீது, அது எப்போன்னா ஃபேமிலி பாடி வாங்கிட்டாங்க, உடலை அவர்கள் பெற மறுத்து விட்டார்கள். நடவடிக்கை அவர் பேரு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்காம எப்படி நாங்க வாங்குவோம்? அதற்கு பிறகு ஒரு உத்தரவாதம் மீட்டிங் போட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன பிறகுதான் அவங்க உடலை பெற்றுக்கொள்கிறார்கள் குடும்பத்தில். ஏன் அந்த மாதிரி? என்ன ஒரு தயக்கம்? உங்களுக்கு ஒரு பிரிலிமினரி என்கொயரி இருக்கு இல்லையா? பிரிலிமினரி என்கொயரி பண்றதுல உங்களுக்கு பெரிய டைம். அண்ட் இது இவர் இந்த ஜாகிர் ஹுசைன் என்ற நபர் இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இது ஏதோ திடீர் என்று எங்களுக்கு முன்ன பின்ன ஒண்ணுமே தெரியாது, நேற்றுதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சுங்கிற மாதிரி விஷயமே இல்லை. அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நன்கு அறிமுகமான ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஸோ இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல 2 பகுதிகள். குற்றம் நடப்பதற்கு முன்பு என்ன நடந்தது, குற்றம் நடந்த பின் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, இது 2த்துலயும் இப்போ அந்த இதுல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஷூட்டிங் ஃபயரிங்ல அந்த ரிப்போர்ட்ல சிபிஐ சார்ஜ் ஷீட் பண்ண ஒரு அதிகாரி, அவர் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு, டிஎஸ்பியா ப்ரமோட் பண்ணிருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த நிகழ்வுகள் தான் இந்த அரசை கேள்வி கேட்க வேண்டும். இப்போ மர்டர் அப்படிங்கிறது எந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இங்கேயும் அங்கேயும் ஒரு பர்சனல் வெண்டெட்டா, கேங் வார், இந்த மாதிரி விஷயங்களில் கொலை சம்பவங்கள் நடப்பதுதான் எல்லா ஆட்சி காலத்திலும் நடக்குது. இன்னைக்கு கூட அசம்பிளியில அதிமுக பீரியட்ல 1943 கொலைகள், எங்க பீரியட்ல 1927 கொலைகள்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை கொடுக்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக் பாயிண்ட் இல்லைங்க. இப்போ பொள்ளாச்சி சம்பவம் அவ்வளோ அவுட்ரேஜ் வந்துச்சு இல்லையா? பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துல அவ்வளோ ஒரு கோபம் இருந்தது மக்களிடையே. சிபிஐக்கு இது ஒப்படைங்கன்னா கொடுத்துட்டாங்களே, அதுக்கு எதிர்த்து சிபிஐக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு ப்ரீவியஸ் அதிமுக அரசு போகவில்லையே, ஒப்படைச்சிட்டாங்கல்ல, நீங்க பாத்துக்கங்க. ஏன் இந்த தயக்கம்? சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அவங்க தரப்புல சொல்லும் போது தமிழ்நாடு அதிகாரிகளே அது கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்றதுல நாமளே நம்பிக்கை இருக்குன்னா எப்படி? அதுக்கு அரசு தான் டிஃபெண்ட் பண்ணி இல்லைங்க. இட் இஸ் a deep. அந்த பாக்ஸோ கேஸ் எடுத்துக்கங்க, அண்ணா நகர் என்ன ஆச்சு? அகைன் தி சேம் திங். கொடுக்க கூடாது அவங்களுக்கு. அப்கோர்ஸ் அதுல உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, சிபிஐக்கு கொடுக்கல, அது வேற விஷயம். பட் எதற்காக நீங்க வினோத், ஒரு விஷயம், உங்களுடைய காவல்துறை உங்களுடைய சக அதிகாரிகள் மீது விசாரிப்பது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். கன்விக்ஷன் ரேட் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதனுடைய அந்த ப்ராசிக்யூஷனை நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். தூத்துக்குடி இன்சிடென்ட்லயே, ஸ்டெர்லைட் இன்சிடென்ட்டே எடுத்துக்கலாம். கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரு? அருணா ஜெகதீசன் குழு சொல்லுது, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ஷுட் பி இனிஷியேட்டட். 2000 இது ஸ்டெர்லைட் விவகாரம் எப்போ நடந்தது? அவர் அதற்கு பிறகு அருணா ஜெகதீசன் குழு அறிக்கை கொடுத்து 1 ஆண்டுக்கும் அதிகமாக ஆன பிறகுதான் அந்த கமிட்டி போடுறாங்க. இந்த கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் டிபார்ட்மெண்டல் ரீதியாக, அவர் மீது ஏதேனும் தவறு இருக்கிறதா கண்டு அறிவதற்கு 2023 தான் குழு அமைக்கப்படுது. எப்படி நம்பிக்கை வரும் மக்களுக்கு?
இல்ல நான் எதுக்கு கேட்கிறேன்னா, எதற்காக இவர்களை வந்து நீங்க காப்பாத்து? அவர்கள் மீது குற்றம் இல்லை என்றால் அவர்கள் நிரபராதி, முடிஞ்சு போச்சு. எக்ஸாமினேட் குழு, நீங்க குழு அமைக்கிறதுக்கு 1.25 வருஷம் எதுக்குங்க? கலெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமான்னு சொல்லு. அதுவும் ஒரு முன்னாள் நீதியரசர் கொடுத்திருக்கிற ஒரு ரிப்போர்ட். ஸோ எனக்கு மை ப்ராப்ளம் இஸ் வித் ஆக்ஷன் பீயிங் டேக்கன். அந்த ஆக்ஷன் தான் பேசும். நீங்க என்ன வேணா சொல்லலாம், நாங்கள் இரும்பு கரம் வைத்து நாங்கள் செயல்படுவோம், அதெல்லாம் வந்து வேர்ட்ஸ், வார்த்தைகள். ஆனால் கிரவுண்ட்ல நடக்கும் அதுதான். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசும்போது முதலமைச்சர் சொல்றாரு ஆக்ஷன் டேக்கன் அப்படிங்கிறார். அதாவது இப்ப உங்க ஆட்சியில வந்து ஏதாவது புகார் வந்துச்சு அப்படின்னா அந்த புகார் வந்து எஃப்ஐஆரா கூட மாறாம நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து அமுக்கப்படும். நாங்க அப்படி கிடையாது. புகார் செய்யப்படுது, எஃப்ஐஆர் போடப்படுது, ஒரு வாரத்துக்குள்ள அந்த குற்றவாளிகளே கண்டுபிடிக்கப்படுறாங்க. இது உங்க ஆட்சியில் நடந்திருக்கான்னு முதலமைச்சர் வந்து சட்டசபையில கேட்கிறார். இல்லைங்க, அதுதான் சொல்றேன். ஹை ப்ரொஃபைல் கேசஸ் தான். இப்ப டே டு டே என்ன நடக்குது டிபார்ட்மெண்ட்ல, தினமும் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையாங்கிறது மக்கள் மனதில் அவ்வளவு போய் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும் போது அதுதான் வந்து மக்களுக்கு அட்டென்ஷன். அந்த சம்பவம் நடக்கும்போது ஓஹோ இது இது இவங்க செஞ்சாங்களா, உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, டெய்லி வந்து போயிட்டு இன்னைக்கு 18 எஃப்ஐஆர் போட்டாங்களா, 12 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களான்னு மக்களுக்கு அது பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு அவர்களுக்கு அந்த இன்வால்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஒரு பெரிய சம்பவம் அரசாங்கம் எப்படி செயல்படும், சரியான நடவடிக்கை எடுத்தார்களா, தண்டிக்கப்பட வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் தூத்துக்குடி சம்பவத்திற்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்கு நீங்க சொல்லுங்க. இப்போ நான் எதற்கு கேட்கிறேன்னா, நீங்க வந்து உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்கள் கூறும் நீங்க பீச்சில கொடுக்கிற செய்திக்கும் ஒரு முரண்பாடு மக்களிடையே தெரிகிறது. நிச்சயமா வந்து அதை கேள்வி கேட்பார்கள். இல்ல சார், காவல்துறை மீது வந்து ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து என்கவுண்டர் வந்து நடக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலேயே கூட கிட்டத்தட்ட ஒரு 2 என்கவுண்டர்கள் வந்து செய்யப்பட்டது. 20 வருஷங்களுக்கு மேல பதுங்கி இருந்த சேரா அப்படிங்கிற ஒரு தாதா ஒரு பக்கம் வந்து கைது செய்யப்படுறார். ஒரு பக்கம் இந்த மாதிரி நடவடிக்கை வந்து எடுக்கப்படுது. ஆனாலும் வந்து அந்த போலீஸ் மீதான அந்த பயம் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லைங்க, 2 விஷயம். ஒன்று, என்கவுண்டர் அப்படிங்கிறது எந்த ஆட்சி காலத்தில் நடந்தாலும் அது வந்து சிஸ்டம் உடைய ஒரு ஃபெயிலியர். என்கவுண்டர் என்பது ஜுடிஷியல் சிஸ்டம்னுடைய ஒரு ஃபெயிலியர், போலீசிங் சிஸ்டம் உடைய ஒரு ஃபெயிலியர். பொதுமக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதை இப்போ அவங்க ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்லைன்னா அவர் கோர்ட்டுக்கு போய் 6 மாசம் கழிச்சு அவர் பெயில்ல வெளியே வந்து திருப்பியும் ஒரு கொலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற பேசிஸ்ல பொதுமக்கள் நினைச்சு பரவாயில்ல அப்படிங்கிற என்கவுண்டருக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அது தவறு. ஸோ ஒரு ப்ராப்பர் ஜுடிஷியல் சிஸ்டம்ல ஒரு டைம்லி கேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்க்குள்ள அதை கேட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து அப்பீல் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த லீகல் சிஸ்டம்ல. ரீசெண்டா பாத்தீங்க திரு ஜவஹருல்லா மீது வந்திருக்கிற அந்த தீர்ப்பு, அந்த மேட்டர் பர்டெயின்ஸ் டு 2001. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? 2025. கணக்கு போடுங்க, இன்னும் அப்பீல் இருக்கு. இது முடிஞ்சு போன விஷயம் கிடையாது, இன்னும் அப்பீல் இருக்கு உச்ச நீதிமன்றத்துல. அப்படின்னா எவ்வளவு வருஷம் ஆகும்? ஸோ இதனாலதான் மக்களுக்கு அவநம்பிக்கை வருகிறது. பட் என்கவுண்டர் நீங்க சொன்னீங்க, எனக்கு தெரிந்தவரை கடந்த 3 ஆண்டுகளில் 15 என்கவுண்டர்ஸ் இருந்திருக்கு. என்கவுண்டர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவை கிட்டத்தட்ட ஒரு 15 என்கவுண்டர்ஸ் இருந்திருக்கு. அதுவும் காவல்துறை மீது ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியது. அதே மாதிரி கஸ்டோடியல் டெத் காவல்துறை மீது மிகப்பெரிய கேள்வியை எழுப்பக்கூடியது. ஏன்னா கஸ்டோடியல் டெத்துங்கிறது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுக்கு பிறகு இத்தகைய கொலை சம்பவங்கள், இந்த கொலை சம்பவங்களுக்கு முன்பும் பின்பும் எடுக்கப்படாத நடவடிக்கை, இது எல்லாம் ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது எங்க ஒண்ணுமே இல்லைங்க. நான் வந்து இதை வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக சொல்லலை. பட் ஒரு உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல காவல்துறை அதிகாரிகளிடமும் ஒரு அதாவது ஒரு பயம்னா பயம் இல்லை, ஒரு கவலை இருக்கும். நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா தூக்கிடுவாங்க, நம்ம டிரான்ஸ்பர் ஆயிரும், சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அது எந்த லெவல்ல இருந்து அதிகாரியா இருந்தாலும், நான் சொல்றது வெறும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டர் மட்டும் அல்ல,
நீங்க டிஜிபியா இருந்தாலும் அந்த அந்த ஒரு ஃபியர் இருக்கும். ஏதேனும் லைனை கிராஸ் பண்ணிட்டோம்னா என்ன வேணாலும் ஒரு நடவடிக்கை நம்ம மேல பாயும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபியர் இருக்கும். இன்னைக்கு அந்த பயம் இருப்பதாக எனக்கு தெரியும். ஐ திங்க் தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தப்பு செஞ்சா நம்மள தூக்கிடுவாங்க இந்த போஸ்ட்ல இருந்து, நம்மள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, நம்ம மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வரும். அந்த மாதிரி ஒரு கவலை இருந்தால்தான் ஒரு எந்த ஒரு உயர் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த ஃபியர் ஆர் இந்த வரி அவங்க மைண்ட்ல இருக்கணும். நம்ம லைனை கிராஸ் பண்ணிட்டா நம்ம மேல ஆக்ஷன் வந்துடும், வேண்டாம், அதனால நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். அந்த கவலை இப்பொழுது அதிகாரிகளிடம் இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்வி. அது ஐஏஎஸ்லயும் சரி, ஐபிஎஸ்லயும். அது மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது முதலமைச்சருக்கு முதலமைச்சர் டிசைசிவா நடவடிக்கை எடுக்கும். ஒரு 2 சீனியர் ஆஃபீஸர்ஸை ஷண்ட் அவுட் பண்ணிட்டு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு 1 or 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து, ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், ஐபிஎஸ்ஆ இருக்கட்டும், அது சிக்னல் போகுங்க, எல்லாருக்கும் போகும். ஓஹோ, நம்ம இந்த மாதிரி இனிமே ஃப்ரீயா என்ன வேணா பண்ணலாம்னு இருக்க முடியாது, நம்ம மேல நடவடிக்கை பாயும். அந்த பயம் இன்று இல்லாமல் போகும். ஆனா அந்த மாதிரி நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்படுதுன்னு அவங்க தரப்புல சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில ஆம்ஸ்ட்ராங் மரணம் நிகழ்ந்தப்போ அப்போ சென்னை கமிஷனர் அந்த ரத்தோர் மாற்றப்பட்டு அருண் அவர்கள் கொண்டு வரப்பட்டாரு. இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்காங்க. இல்ல, திரு ராத்தோர் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்தன. அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கொலை தான் அதற்கு காரணமாங்கிறது நமக்கு உறுதியா தெரியாது. தோ த டைமிங் வாஸ் லிங்க் டு தட். பட் நீங்க 2-3 விஷயம் மெயினா பார்க்கணும். நீங்க சீனியர் ஆபீசர்ஸ், இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ திருநெல்வேலியில இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. நேத்து ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். கடந்த 10 ஆண்டுகள்ல திருநெல்வேலி புறநகர் பகுதியில 211 கொலைகளும், திருநெல்வேலி டவுன் லிமிட்ல 74 84 நம்பர் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, கொலைகளும் நடந்திருக்கு 10 வருஷமா. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல வாட் ஷுட் பி யுவர் லெவல் ஆஃப் போலீசிங்? ஒன்று. 2வது, இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. சில டைம்ல ஃபேக்ட்ஸ் ஆர் ஆப்வியஸ்லி அப்பேரண்ட். நீங்க ஒரு கள்ளச்சாராயம் சம்பவம் நடந்த பிறகு தி ஹெட் ஆஃப் தட் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் மீது நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கல. அங்க லோக்கல் எஸ்பி, லோக்கல் பீப்புளா நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதுவும் சில நாட்களுக்கு. ஸோ என்ன சிக்னல் வரும்? என்னங்க மேக்ஸிமம் என்னங்க, வில் கோ அண்ட் லீவ், ஒரு மாசம் குவைட்டா இருக்கணும், அதுக்குள்ள பப்ளிக் இதை மறந்துடுவாங்க, மீடியாவும் இதை கடந்து போயிடும், அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம குவைட்டா போஸ்ட்டுக்கு வந்துடலாம். இந்த இம்ப்ரெஷன் தான் இன்று இருக்கிறது. அண்ட் அது டு பி ஃபேர், அது இந்த அரசுக்கு மட்டும்தான் சொல்ல மாட்டேன், முந்தைய அரசுகளுக்கும் இந்த சிக்கல் இருந்திருக்கு. ஸோ அது இருந்திருக்கு. பட் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு ரெட் லைன் டிரா பண்ணிடுவாங்க. காவல்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்ல சில விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஊழல் நடக்கிறது இங்க அங்க, அதெல்லாம் எல்லா மாநிலங்களிலும் அது நடந்துகிட்டு. ஆனால் சில விஷயங்கள் ரெட் லைன் டிரா பண்ணிடுவாங்க. இதை தாண்டி ஏதேனும் இத்தகைய தவறுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்கள் மீது பாலியல் குற்றங்கள், அது காவல்துறையினர் அதற்கு உடந்தையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருள் இதுல அவங்க இன்வால்வ்டா இருந்தாங்கன்னா அது. ஸோ தேர் ஆர் சர்டன் ரெட் லைன்ஸ். அந்த ரெட் லைன்ஸ் இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாயிருக்கு. சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இது ஊடகம் தொடர்பானது. குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை தொடர்ச்சியா நீங்க எல்லா டிபேட்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாவும் சரி, இவ்வளோ ஓப்பனா மர்டர்ஸ் நடக்குதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமுமே பெரிதாக விவாதிக்கப்படல. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதை செய்தியை மறக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் தரப்புலயும் விமர்சனம் இருக்கு. ஒரு சில விமர்சகர்களும் இதை விமர்சனமா வைக்கிறாங்க. இதுல உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, அவங்க சொல்றது 100க்கு 100 சரிதானே. நான் நேற்று ஒரே ஒரு சேனல்ல, நான் சேனல்னு சொல்லலாம், நேற்று புதிய தலைமுறையில நான் கலந்து கொண்ட ஒரு டிபேட் லா அண்ட் ஆர்டர் பத்தி. பட் 90% நேரம் அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மீதி விஜய் என்ன செய்வார், கூட்டணி கணக்குகள், ஏன்னா டே டு டே என்ன மக்களை பாதிக்குதோ, என்ன நடக்குதோ அது எப்படியாவது மறைக்கணும்.
சோ இதை பற்றி பேச முடியாதுங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவால. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு 2 சிக்கல்கள் இருக்கு. ஒன்று அரசனுடைய அழுத்தம், 2வது அரசிடம் இருந்து கிடைக்கக்கூடிய விளம்பரங்கள். இப்போ அரசு விளம்பரங்களை நம்பியே இருக்கக்கூடிய பர்டிகுலரா இப்போ பிரிண்ட் மீடியா எடுத்துட்டீங்கன்னா, அரசு விளம்பரம் நிறுத்திட்டாங்கன்னா அவங்க சர்வே பண்றதே டவுட் ஆயிடும். ஸோ ஒன்று அரசு கொடுக்கக்கூடிய வருமானம் இன் ஃபார்ம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், அரசு விளம்பரம். 2வது அரசு கொடுக்கும் அழுத்தம். அதை நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். கால் பண்ணி சொல்றது, ஏங்க அந்த ஸ்டோரி போடாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க. இப்போ டெல்லியில பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க மீடியாவில். ஸோ நேஷனல் சேனல்ஸ், அது ஹிந்தி சேனலாக இருந்தாலும் சரி, ஆங்கில சேனல்களாக இருந்தாலும் சரி, 95% அது பிஜேபிக்கு ஆதரவான செய்திகள் டெய்லி. இப்போ நம்ம இங்க எப்படி அதிமுக பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோமோ, அங்க ராகுல் காந்தியை கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. நாட்டுல ஒரு விஷயம் நடந்தா கூட ராகுல் காந்தி பதில் சொல்லட்டும், அரசாங்கம் பதில் சொல்லுன்னு கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சி பதில் சொல்லட்டும். ஸோ ஹோல்டிங் தி அப்போசிஷன் டு அக்கௌண்ட். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஓபிஎஸ் இபிஎஸ் அதை வச்சு ஒரு 3 வருஷம் ஓடிச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு. இப்போ செங்கோட்டையன் வெர்சஸ் இபிஎஸ், அதிமுக பிளவுபடுமா? இதை விட்டா வேற எந்த டாபிக் பண்றாங்க? இல்ல இப்போ விஜய் வந்திருக்காரு, விஜயை பத்தி ஒரு வாரத்துல ஒரு நாள் விஜய்க்கு டிவோட் பண்ணிப்பாங்க, சீமானுக்கு டிவோட் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் திமுக அரசினுடைய செயல்பாடுகளை நீங்க சொல்லுங்க வினோத், எவ்வளவு டிபேட் நீங்க பாத்திருக்கீங்க? மாதத்துல ஒரு டிபேட் வந்தா பெரிய விஷயங்க. சோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறது ஐ திங்க் இதே மாதிரி போனா கம்ப்ளீட்டா இரலவென்ட் ஆயிடுவாங்க. அது அவங்களுக்கு, அதை பத்தி அவங்களுக்கு கவலைப்படுறாங்களாங்கிறது வேற, ஏன்னா அதுக்கு வேற காரணங்கள் இருக்கின்ற, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். பட் மெயின் இஷ்யூ என்னன்னா, இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலேயே வெவ்வேறு காரணங்களுக்காக சோசியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் மீது நம்பகத்தன்மை ஓரளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்ட மாட்டாங்க இத அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்துருச்சு. தமிழ்நாட்டுல திமுக அகேன்ஸ்டா எதுவா இருந்தாலும் காட்ட மாட்டாங்க. டெல்லியில இருந்து வர்ற சேனல் பிஜேபிக்கு அகேன்ஸ்டா இருந்தா காட்ட மாட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் இன்றைய நிலைமை. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.